அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3வது பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூ தான், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எம்சிக்யூ தான். பட் இதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா டைப்ல இருந்துமே நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, எல்லா டைப்ல இருந்துமே நம்ம கொஸ்டின்ஸ் வச்சுட்டோம் நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ்ல. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காண்டியும், அதே மாதிரி இவ்வளவு குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறவங்க தான். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட ஆர்எல் அகாடமியில காம்போ டெஸ்ட் பேஜ் அவைலபிளா இருக்கு. இல்லை எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் இல்லை எது ஒன்று தேவைனாலும் நீங்க தாராளமா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் டெஸ்ட் பேஜ் வேணும்னாலும் அது டைரக்டா டிரைவ் லிங்க் பிடிஎஃப்ல நம்ம அனுப்பிடுவோம் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அது வேணும்னாலும் என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சாம்பிள் பார்த்துட்டு வாங்கிங்க. சாம்பிள் பார்க்காம தயவு செய்து வாங்காதீங்க. ஸோ அதனாலதான் நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே போடுறது. உங்களுக்கு ஓகேனா வாங்கி யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஃப்ரீ டெஸ்ட் இருக்கிற 1-2 நம்ம அட்டன் பண்ணோமா படிச்சோமா அப்படின்றத நினைச்சுக்கோங்க. ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா மினிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எலிப்சிஸ் எரர் ஐடென்டிஃபைடு த கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் சென்டென்ஸ், அதாவது கிராமரோட படி எது இன்கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ இதுன்னு பாத்தீங்கன்னா he can drives and rides a bike. he can drive a bike அப்படின்னா ஓகே, he can ride a bike அப்படின்னா ஓகே. ஸோ maintain parallel structure, he can drive and ride a bike. ரைட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு, மற்றதெல்லாம் கரெக்ட். she can play the piano and her brother the violin. they wanted to win and did. he likes appeals more than she. ஓகே ரைட். அடுத்து அட்வான்ஸ்டு vocabulary contextual mean, அதாவது இந்த மீனிங் இருக்கிற மாதிரியும் தெரியாது, இல்லாத மாதிரியும் தெரியாது. அதான் சொல்லணும். the idea was to historic for a general audience, அதாவது ஆடியோ பாஸ் எஸ்டோரி இந்த மாதிரி புரியாம இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து என்னது சிம்பிளா இருக்காது. சரியா? அப்ப அப்டிராக்ட் இல்ல டியா தான் இருக்க சான்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் சொன்னேன்னா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேர்டிங்ஸ் இருந்தாலே அது வந்து இது ரெண்டு இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆப்ஷன் டி தான் அண்டர்ஸ்டாண்ட் பை ஃபியூ, அதாவது கொஞ்சம் பேரால புரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச் வித் மாரல்ஸ். டைரக்ட் ஸ்பீச் வந்து he said I might come tomorrow. ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல மாத்திர எப்படி வரும் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. எப்படி வரும்? he said he may come the next day. he might come the next day. ஸோ எது வரும்? ஸோ எது வரும் பாருங்க, ஆன்சர் ஏ தான் கரெக்ட். he said he might come to the next day. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அது choose best transition word. choose best transition word. the weather was terrible. does the match continue? அதாவது இந்த வெதர், அதாவது காலநிலை சூழ்நிலை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்த போதுல என்ன பண்ணிருக்காங்க, மேட்சை வந்து கண்டினியூ பண்ணிருக்காங்க. அப்படின்னா however அல்லது therefore, இருந்த போதிலும் அப்படின்றதுதான் வரும். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத பார்த்தோம்னா கொஸ்டின் 4 அப்படின்றதா however இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ணாங்க, மேட்சை கண்டினியூ பண்ணாங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்பாட் த சென்டென்ஸ் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப்டர் which one is sentence fragment அப்படின்ற கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது although is அப்படின்னு வந்தாலே அது என்னது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இஸ் டிபெண்ட் ஆன் கிளாஸ் வித்தவுட் கம்ப்ளீஷன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் idiom interpretation in context, அதாவது she passed the test by the skin of her teeth. அதாவது இது என்ன காமெடியை பாருங்க, டெஸ்ட் பாஸ் பண்ணாங்களா அவங்களோட ஸ்கின் ஆஃப் her teeth தான். ஸோ வாட் டஸ் இட் மீன்? So with luck, with minimal margin, by cheating, with perfect show. So teeth வச்சு என்ன பண்ண முடியும்? So என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, with minimal margin. with minimal margin. Next question, choose best word contextல. The movie was so that I walked out of her. Boring. The movie was so boring that I walked out of her. ஈஸியா புரிஞ்சதா? இல்லாட்டி டிஃப்ரெண்டான மீனிங்கா வரணும்னா அதாவது கான்டெக்சுவலா அப்படின்னு வருதுன்னா எக்ஸ்கிலரேட்டிங் அல்லது ஹிலாரியஸ் அப்படின்றது வரும். ஹிலாரியஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் 7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, போரிங் அப்படின்றதா சிம்பிள். சரிங்களா? இதுதான் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ட்ராப். திஸ் இஸ் த டேஷ் ஆஃப் த டூ ரூட்ஸ்.
திஸ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ். பெஸ்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் இல்லாட்டி ஒர்ஸ்ட்னு வரும், பெஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ கொஸ்டின் 8 என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்டர் ஆஃப் த. ஓகே, கம்பேரிட்டிவ்லி யூஸ் கம்பேரிட்டிவ்னா பெட்டர் வரும். ஓகே ஓகே ஓகே, அதாவது கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். சரியா, அதனாலதான் பெஸ்ட்னா ஒன்னை மட்டும் சொல்லக்கூடியதா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் error in a determiner. Error in a determiner. He has a great deal of friends. Find the error. He has a great deal of friends. Deal வராது. He has a great of friends. He has a great of friends அப்படின்றதான் வரும். ஓகே, என்னன்னு செக் பண்ணிடுவோம். error. So என்ன பார்த்தீங்கன்னா great deal. So he has a friends. He has a friends. அவ்வளவுதான். சரியா, வந்து டி கிரேட் டீல் அப்படின்றது வராது. அடுத்து சென்ட்ரல் கம்ப்ளீஷன் காஸ் அண்ட் எஃபெக்ட். The workers went on strike. Dash poor working condition. Dash poor working condition. Although அப்படின்ற வருமா, although வருமா. ஓகே, ஸோ இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல அது ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா அதையும் கரெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, சரி, இங்க பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, பிகாஸ் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்காக இருந்த போதிலும் என்னது புவர் ஒர்க்கிங் கண்டிஷனா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த வேர்ட் கிளாஸ். ஐடென்டிஃபை த வேர்ட் கிளாஸ். The part of speech or the underlined word. She spoke to him in a calm manner. She spoke to him in calm manner. Noun, adjective, verb, adverb. என்னது ஆப்ஷன் பி, அட்ஜெக்டிவ். சரியா, காம் மாடிஃபைஸ் டு மேனர். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். சரியா, ரைட். நெக்ஸ்ட் கரெக்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பீப்புள் சே சி இஸ் டேலண்டட். பீப்புள் சே சி இஸ் டேலண்டட். பேசிவ் எந்த மாதிரினா சி இஸ் டேலண்டட் அப்படின்றதான் சொல்ல முடியும். சி இஸ் செட் டு பி டேலண்டட். சி இஸ் செட் டு பி டேலண்டட் அப்படின்றதா வரும் அப்படின்றத நினைக்கிறேன். சரி, பார்த்துருவோம். எஸ், ஆப்ஷன் ஏ அண்ட் சியுமே வருது. இட் இஸ் செட், அதாவது அவங்க சொல்றாங்க இட் இஸ் செட் சி இஸ் டேலண்டட். இதுவும் கரெக்ட். என்னது, இதுவும் கரெக்ட். சி இஸ் செட் டு பி டேலண்டட் அப்படின்றது கரெக்ட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பை த டைம் வி ரீச் த ஃபங்க்ஷன் டேஸ் ஆல்ரெடி பிகன். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பை த டைம் வி ரீச் த ஃபங்க்ஷன் டேஸ் ஆல்ரெடி பிகன். ஃபங்க்ஷன் has already begun, have already begun. So என்னன்னு பாத்தீங்கன்னா had already begun. அது past perfect. ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது past tenseல சொல்லணும். இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா என்னது had, has, have. சரியா, had begun அப்படின்றதான் கரெக்டானது. நெக்ஸ்ட் வேர்ட் யூசேஜ் கன்ஃபியூஷன். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ எது வந்து கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ தான். ஐ கம்ப்ளிமெண்ட் யுவர் டெடிகேஷன். கம்ப்ளிமெண்ட்னா என்னது, கம்ப்ளிமெண்ட்னா பிரைஸ். இந்த கம்ப்ளிமெண்ட்னா கோ வெல் வித். இந்த கம்ப்ளிமெண்ட்னா கோ வெல் வித். நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன் லாஜிக். ஸோ சி இஸ் செட் as solving puzzles. Good in solving puzzles, good for solving puzzles, good at. So என்னங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குட் அட் சால்விங் பசில்ஸ். ஓகேவா? ஸோ 15 கொஸ்டின்ஸ்ல பார்த்துருக்கேன். இன்னும் சார் கம்மியாகிட்டே இருக்குன்னா டைம் நமக்கு கிடைக்க முடியாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.